நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம் வரும் டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் உள்ள விஜயமங்கல கிராமத்தில் நடைபெற இருக்கிறது. விஜயமங்கல கிராமத்தில் உள்ள விஜயபுரி அம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான 35 ஏக்கர் நிலத்தில் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட 84 கேள்விகளை ஈரோடு மாவட்ட காவல்துறை தாவேகாவிடம் எழுப்பியிருந்தது. இது எல்லாத்துக்குமே தாவேகாவினர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகுதான் இந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 35,000 45,000க்கும் உட்பட்ட மக்கள் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகளை தாவேகா செய்து வருகிறது. கரூர் சம்பவம் போன்று எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ட்ரி பாயிண்ட்ஸும் எக்ஸிட் பாயிண்ட்ஸையும் ரொம்ப விசாலமாக வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ்லாம் வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான தனி இருக்கைகள், ஆண்களுக்கான தனி இருக்கைகள், வருபவர்களுக்கான குடிநீர் வசதி, அவர்களுக்கு தேவையான மற்ற அடிப்படை வசதிகள், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு ப்ளஸ் மெடிக்கல் கேம்ப்ஸ், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்ட காவல்துறையும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கியதோடு மட்டும் நிற்காமல் எந்தெந்த விஷயத்தை எங்கெங்கே பண்ணுறாங்க, ஜென்ரேட்டர் எங்கே வைக்கிறாங்க, அது பக்கத்தில் மக்கள் போகக்கூடாது, இது போன்ற விஷயங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. கரூர் சம்பவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது தமிழக காவல்துறை மட்டுமல்ல, விஜய் அவர்களுடைய தாவேகாவும் என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயங்கள்லாம் எப்படி இவங்க பின்பற்றி இந்த பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏற்கனவே கரூர் சம்பவத்திற்கு பிறகு சில கூட்டங்களை விஜய் அவர்களுடைய கட்சி நடத்தி இருந்தாலும் கூட 2 மக்கள் சந்திப்பு நடத்தினாங்க, ஒரு சிறப்பு பொதுக்குழு பண்ணாங்க. பட் பொதுக்கூட்டமாக நடைபெறுவது இதுதான். அதனால இதற்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் என்ன பேச போகிறார், ஏனென்றால் கடந்த 1.5 வருடங்களாக விஜய் அவர்கள் பெரிய அளவில் இஷ்யூஸை பற்றி பேசலை. ரொம்ப ஒரு ஜென்ரலான டாபிக்ஸை பற்றி தான் பேசுகிறாரு. ஆளுகின்ற திமுகவை எதிர்ப்பதில் மட்டும்தான் அவருடைய கவனம் இருக்கிறது. அவர் என்ன கொண்டு வர போகிறாரு, அவர் என்ன மாதிரி பாலிசிஸை அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற எந்த ஒரு தெளிவுமே விஜய் அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாரும் வைக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் இந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் பதில் சொல்லுவாரா அப்படிங்கிற அந்த பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.